வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால வெளியான தி கேம் ஆஃப் சதுரங்கம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே விஷால்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பெரிய பிசினஸ் மேனோட பையனா இருப்பாரு. இவரோட லவ்வர் பேரு பிரியா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிய போது அதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வந்துடுறாங்க. ரூம்குள்ள நுழைஞ்சோனே விஷால் இருக்காரு பாத்தீங்களா, ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. நான் முதல்ல ரெஃப்ரெஷ் ஆகணும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் ரூம் பாய் கதவை தட்டுறான். இவரும் வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவன் ஏதோ சாப்பிடறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கான் போல. அந்த பொருள்லாம் அந்த இடத்துல அவன் வச்சிட்டு இருக்கான். பிரியா யாருமே இல்லைன்னு நினைச்சு வேகமா வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்புறம் தான் ரூம் பாய் இருக்கிறது தெரிய வருது. திரும்பி ரூம்குள்ள போய்க்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்காருல்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பையனுக்கு காசை கொடுத்து அனுப்பிடுறாரு. இப்ப வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிடுறாரு. இப்ப பிரியாவும் ஒரு ஆட்டான ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வந்துடுறாங்க. இவரும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலையில் தான் ஹீரோவும் கண் முழிக்கிறாரு. பயங்கரமா தலலாம் வலிக்குது. பிரியான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்க எந்த அசைவும் இல்லாம இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, டி ஷர்ட் எல்லாம் எடுத்து மாத்துறாரு. திரும்பி திரும்பி கூப்பிடுறாரு. அப்பயும் அவங்க முழிக்கவே மாட்டாங்க. யாரோ கதவை தட்டுறதுனால இவர் கதவை திறக்கிறாரு. அந்த ரூம் பாய் தான் எதையோ தரதுக்காக வந்திருக்கான். உள்ள வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவன் வச்சிட்டு இருக்கும் போது இவர் இருக்காருல, பிரியாவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. அவங்க சுத்தமா அசையவே மாட்டாங்க. என்ன அசையவே மாற்றா அப்படின்ற மாதிரி இவரும் மூச்சை செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் பிரியாக்கு மூச்சு இல்லைன்னு தெரிய வருது. இதை பார்த்து இவர் செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த ரூம் பாயும் பாக்குறான். ஐயோ சாவடிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறான். ஆனா ஹீரோ இருக்காருல, அவனுக்கு முன்னாடி வேகமா அந்த இடத்துக்கு வந்து கதவை சாத்திடுறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் எதுவுமே பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு அவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. கன்ஃபார்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. எப்படி இது நடந்ததுன்னு இவருக்கு புரிய மாட்டேங்குது. ஹீரோவோட அப்பா பிசினஸ் மேன் சொன்ன பாத்தீங்களா, எதிரில் ஒரு கம்பெனி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவும் லாயர் மூலியமா அந்த பிரச்சனையை முடிச்சிடுறாரு. லாயர் ஹெல்ப் பண்ணதுக்காக லாயருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் பையன் கிட்ட இருந்து அப்பாக்கு கால் வருது. பையனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துல இருக்க லாயரும் கவனிக்கிறாரு. இப்ப அப்பா இருக்காருல, என் கூட நீங்க ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த ஹோட்டலுக்கு இந்த லாயரை கூட்டு வந்துடுறாரு. கதவை திறந்தோட இந்த ரூம் பையன் வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறான். அவன் பேரு அருண் அப்படின்றது. ஆனா லாயர் இருக்காருல, அவசரப்பட்டு போகாத, நாங்க சொல்ற வரைக்கும் இங்கே இருன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லாயரும் இந்த இடத்த நல்லா அப்சர்வ் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவர் ட்ரக் எடுத்திருக்கிறதுலாம் தெரிய வருது. அது இல்லீகல் ட்ரக்கா இருக்கும். அந்த பொண்ணை சேர்ந்து ட்ரக் எடுத்தாலா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டாரு. புதுசா ட்ரக் எடுக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுது, அதனால தான் அவ இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது ட்ரக் எடுத்தியா அப்படின்ற மாதிரி அப்பவும் பையன் மேல கோவப்படுறாரு. அடிக்கிறதுக்காகலாம் வர்றாரு. லாயர் நிறுத்த சொல்றாரு. எதுனால வெளியே வச்சு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ மட்டும் தான் முதல்ல அந்த ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. இது என்ன ட்ரக் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. சூப்பரா இருக்கும் எடுன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, வேணான்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. எடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் எடுக்க வச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே செம்ம போதையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமாலாம் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. டோசேஜ் கொஞ்சம் அதிகமானதுனால தான் பிரியா இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணு கூட நீ ஒன்ன வேற இருந்திருக்க. எப்படி இந்த விஷயத்த சமாளிக்கிறதுன்னு தெரியல. இப்ப மட்டும் நீ மாட்டேன்னு வச்சுக்கோ, குறைஞ்சது 14 வருஷம் ஜெயில இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கும் ரொம்ப பயமா இருக்கு. இப்ப கரெக்டா அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏதாவது பண்ணி என்னோட பையனை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்க பையன் இதுல இருந்து தப்பிக்கணும்னா வேற யாராவது இந்த கேஸ்ல மாட்டணும், அதுக்கு நிறைய செலவாகும், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் லாயர் கேட்கிறாரு. என் பையன் தான் எனக்கு முக்கியம், ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது போதும், நான் பேசி ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த அருணும் நம்மள எதுக்காக உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப லாயர் அருணை பார்த்து பேசுறதுக்காக வராரு. உனக்கு இந்த இடத்துல எவ்வளவு சம்பளம் தராங்கன்னு கேட்கிறாரு. கம்மியா ஒரு சம்பளத்தை சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் சம்பாரிச்சா எப்ப நீ குடும்பத்தை நடத்த முடியும், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாரு. இவன் இல்லன்னு சொல்றான். முதல்ல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த பொண்ணை நீ தான் கொன்னன்னு சரண்டர் ஆனன்னு வச்சுக்கோயேன், உன்னை சீக்கிரமா நான் வெளியெடுத்துறேன், அதே மாதிரி 25 லட்சம் ரூபாய் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு, நான் இந்த பொண்ணை கொல்லல, என்னால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ ஏத்துக்கலனா என்ன, 25 லட்சம் ரூபாய் கொடுத்தா நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணுவாங்க, சரி விடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவனுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது.
ஒரு வருஷத்துல எடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். கண்டிப்பா ஒரு வருஷத்துல எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்போ ஓகேன்ற மாதிரி இவனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். நான் என்னோட அம்மாக்கு கால் பண்ணி பேசணும், கொஞ்சம் மட்டும் டைம் தாங்கன்னு கேக்குறான். சரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா அம்மாக்கு கால் பண்றான். முதல்ல தங்கச்சி தான் கால் எடுக்கிறாங்க. அம்மா கிட்ட போனை தந்துடுறாங்க. அம்மாவும் எப்பதான்ப்பா ஊருக்கு வரப்போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே சமயம் தங்கச்சிக்கு ஒரு வரன் கிடைச்சிருக்கு, ஆனா காசு தான் அவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காசை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமா அந்த சம்பந்தத்தை பேசி முடிங்க. அதே மாதிரி நான் வேலை விஷயமா ஃபாரினுக்கு போறேன், நான் திரும்பி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும், நீங்க என்ன பத்திலாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிப்பா அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் பிரியாவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ வாக்கிங்க்கு போன கேப்ல இந்த பையன் உள்ள புந்து அவங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. வக்கீல் இருக்கார்ல, இங்க இருக்க மேனேஜர் கிட்ட அதுக்கேத்த மாதிரி பேசுறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறாரு. அருண் ரேப் பண்ணி சாவடிச்சிட்டான்ற மாதிரி கொண்டு வரணும்ல, அதனால இவர் இருக்கார்ல அந்த பொண்ணு கிட்ட போய் ஒன்னா இருன்ற மாதிரி சொல்லிட்டு செத்த பொண்ணு கூட எப்படி ஒன்னா இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் அருண் தயங்குறான். இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரா ஒரு லேடி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துறாரு. அவங்க வந்தா என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்றத இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் பேசியிருக்கேன், எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. நீங்க என்னோட கம்பெனி லாயர் தானே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. உங்க கம்பெனிக்கு லாயர் வேலை பார்க்கறதுக்காக தான் அந்த சம்பளம், உங்க பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு 25 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணும்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா, இவனும் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து ஒன்னாலாம் இருந்துடுறான். போலீஸ்க்காக இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் லேடி அந்த இடத்துக்கு வராங்க. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, எனக்கு தகவல் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவலை கொடுத்துட்டாங்க போலியே, எதுக்காக முதல்ல லாயரை வர வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் டவுட்டா கேக்குறாங்க. ஜாகிங் முடிச்சுட்டு வந்த பையன் இறந்து போனதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டான், அதனால தான் எனக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணா, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போய் முதல்ல பாடியை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த இடத்தெல்லாம் நல்லா அனலைஸ் பண்றாங்க. இப்ப வெளியே வந்தவங்க இருக்காங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி ரூம் பாயை மட்டும் என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது, ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா அவங்ககிட்டயும் கொஞ்சம் விசாரணை பண்ணணும்னு சொல்றாங்க. ஹீரோக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும், இப்பயே எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் அப்பாவும் பயந்துட்டு இருக்காங்க. லாயர் இருக்கார்ல, மேடம் அவசரப்படாதீங்க, எதுனாலும் நமக்குள்ள பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி வலிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ட்ரக் அப்படியே இருந்ததை இவங்க கவனிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிரியாவோட உடம்புல கீரி ரத்தம்லாம் வந்திருக்கும், அது ப்ளூ கலர்லயே மாறி இருக்கும். சோ இவங்க இறந்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே சமயம் ரூம் பாயோட ஸ்பெர்ம் இன்னும் காயாம இருக்கும், அதை வச்சுதான் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்டயும் வேலை பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த லேடியும் கரப்டட் இன்ஸ்பெக்டரா தான் இருப்பாங்க, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப லாயர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க இதை மறைக்கிறதுக்கு 50 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. வேற ஆப்ஷன் இல்ல, நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மொத்தமா 1 கோடி ரூபாய் தானே, என் பையனை காப்பாத்துறதுக்கு 1 கோடி ரூபாய் நான் செலவு பண்ண தயாரா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பிசினஸ் மேனும் ஏத்துக்கிறாரு. இப்ப எப்படி இந்த கேஸை முடிக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி எல்லார்கிட்டயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிப்பேன், அதுக்கு கொஞ்சம் செலவாகும், ஏன் 25 லட்சம் ரூபாயில அந்த செலவை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் தான் கேட்டீங்களா, இவர் 50 லட்சம்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறது. நடுவுல இந்த லாயர் 25 லட்சம் ரூபாய் அடிக்க பார்த்திருக்காரு அப்படின்றது அப்பாக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத ஹீரோவும் கவனிக்கிறாருல. இப்ப ஹீரோ அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராரு. நான் தான்ப்பா தப்பு பண்ணிருக்கேன், இதுக்கான தண்டனையை நானே அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குற லாயருக்கு பயம் வந்துருது. என்னப்பா பேசிட்டு இருக்க, உன் லைஃபே போயிடும், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி மனசை மாத்துறாரு. இப்போ ஒரு மினிஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் நிறைய ஊழல்லாம் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் மீடியாக்காரங்களுக்கு தெரிய வந்துருது. நிறைய சேனல்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது நிறைய மக்கள் கிட்ட போனா இவருக்கு பிரச்சனை இல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. லாயரும் எப்படியோ ஹீரோவை திரும்பி பயம் புத்தி மனசை மாத்திடுறாரு. இப்ப அப்பா கிட்ட இவங்க எல்லாம் கலந்து பேசி 1.5 கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு அப்பா ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ 1.5 கோடி ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டாரு. என்னெல்லாம் அவ்வளவு காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பையனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ ஜெயிலுக்கு போப்பா, எவ்வளவு சீக்கிரம் உன்னை வெளியே எடுக்க முடியுமோ நான் ட்ரை பண்றேன், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பா கோவமா இங்க இருந்து கிளம்ப போறாரு. போயிட்டா எந்த காசும் கிடைக்காதுல்ல, அதனால லாயர் திரும்பி பேசுறதுக்காக வராரு. சரி உங்க பையன் உள்ள போனா உங்க கம்பெனிக்கும் கெட்ட பேர் வரும், காசு தானே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம், நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் மனசை மாத்திட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் பிசினஸ் மேனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. பையன் எங்கங்க, பையன் காலியே எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பையன் ஜெயிலுக்கு போனா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரியும். அதனால இவரும் இறங்கி வந்துடுறாரு. நான் அதிகபட்சம் 75 லட்சம் தான் தருவேன், அதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க 3 பேருமே கலந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 75 லட்சத்தை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் லேடியும் அந்த காசை வச்சே நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த பொலிட்டீஷியனும் நியூஸ் சேனல்ல என்ன பத்தியே பேசிட்டு இருக்காங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, சேனல்ல இருக்க சிலர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ரேப் கேஸ் ஃபைல் ஆயிருக்கிறது தெரிய வருது. அந்த கேஸ பெருசாக்குனா இதை மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இத பத்தி இந்த பொலிட்டீஷியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பெருசாக்க முடியும்னு கேக்குறாரு. நீங்க நினைச்சா முடியும், உங்க கட்சி ஆட்கள் கிட்ட பேசி இந்த விஷயத்த பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியன் இருக்காரு பாத்தீங்களா, மகளிர் அணியை சேர்ந்தவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. இதை பெரிய இஷ்யூவா மாத்துங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. பொலிட்டீஷியன் ஃப்ரெண்டுக்கு நிறைய மீடியா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே மொத்தமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கதான் மகளிர் அணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரேப் பண்ணவன சும்மா விடக்கூடாது, அவனுக்கு பெரிய தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அருணை இவங்க லாக்அப்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அடப்பாவி, ரேப் பண்ணிட்டா வந்திருக்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க நபர் கேக்குறான். நான் ரேப் எல்லாம் பண்ணல, வேற ஒருத்தன் தான் பண்ணான், நான் பழியை ஏத்துட்டு வந்திருக்கேன், எனக்கு காசு தரதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நம்புறியா, உனக்கு காசுலாம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றான். இதனால லைட்டா அருணுக்கு பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். காசு வரோன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் காசு ஏன் வராம இருக்கு, நான் உள்ள போறதுக்குள்ள காசை தரணும், அப்படி இல்லைன்னா கோர்ட்ல வேற மாதிரி நான் பேசிடுவேன்னு சொல்றான். என்ன இவன் வேற புதுசா குடைச்சல் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. சரி, லாயருக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி லாயருக்கு கால் பண்றாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. டாக்டருக்கு காசு கொடுத்து நமக்கு ஏத்த மாதிரி ரிப்போர்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இவன் வேற காசு வேணும்னு தொல்லை கொடுக்குறான், சீக்கிரமா அவர்கிட்ட இருந்து காசை வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பாஸுக்கு கால் பண்ணி கேக்குறாரு. 75 லட்சமும் கேஷா வேணும்னு கேட்டிருக்கீங்கல்ல, பெறறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி பிசினஸ் மேன் சொல்றாரு. சரின்ற மாதிரி லாயரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த பொலிட்டீஷியன் இருக்காரு பாத்தீங்களா, அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க தான் அந்த இடத்துல எட்டு மாதிரி இருப்பாங்க. சொல்லுங்க தலைவரே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு முழுக்க இதை கண்டினியூ பண்ணு, உனக்கு போஸ்டிங் போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. அது போதும் தலைவரே அப்படின்ற மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமா இந்த இடத்துல போராட்டம் எல்லாம் பண்றாங்க. இப்ப பிசினஸ் மேனா இந்த லாயரை பாக்கிறதுக்காக வராது. சொன்ன மாதிரியே 75 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு, என் பையன் இதுல சம்பந்தப்பட்டான்றதையே மறந்துருங்க, இதுக்கப்புறம் இதை வச்சு என்கிட்ட காசெல்லாம் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சார் வேலை முடிஞ்சிடும், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பிசினஸ் மேன் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ உண்மையிலேயே பிரியாவை லவ் பண்ணிருப்பாரு. அவங்க தெரியாதனமா தான் இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட சேர்ந்து நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சோகமா ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்காரு. வெளியே கத்திக்கிட்டே இருக்கவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் லேடி வெளியே வராங்க. ஆனா யாருமே கண்ட்ரோலுக்குள்ள வர மாட்டாங்க, மேற்கொண்டு கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடிக்கு லாயர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் காசை தந்துட்டாரு, சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வந்து காசை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க சந்தோஷப்படுறாங்க. இவனை பார்த்தோம் காசு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இவனும் வீட்டுக்கு ஒரு கால் மட்டும் பண்ணோம்னு சொல்றான். போனை தாங்கன்ற மாதிரி இவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. அசிஸ்டன்ட்டும் போனை தந்துடுறாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கால் பண்றான். மச்சான், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன்டா, கோர்ட்டுக்கு என்ன கூட்டு போவாங்க, அங்க வச்சு உனக்கு காசு தரேன், அதை ஃபேமிலி கிட்ட தந்துருன்னு சொல்றான். சரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டை ஏத்துக்கிறாரு. எப்படி இந்த விஷயம் இவ்வளவு பெருசா மாறுச்சு அப்படின்ற மாதிரி லாயர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடியை பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட பேசினார் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்டை தந்துடுறாரு. நான் டாக்டர் கிட்ட பேசி ரிப்போர்ட்டை நமக்கு சாதகமா வாங்கிட்டேன், நீங்க சீக்கிரமா கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் இவனை கோர்ட்ல ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போறதுக்காக வெளியே வராங்கல்ல, இந்த லேடிஸ் எல்லாம் அடிக்கணும்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி சிக்னல் கொடுத்துக்கிறாங்க. அந்த பொலிட்டீஷியன் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்போ மொத்தமா வந்து இந்த நபரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் லேடி மேல பார்த்து ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா லேடிஸும் கலைஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அருணுக்கு ஏகப்பட்ட காயம் பட்டிருக்கும், உயிருக்கு போராடுற நிலைமையில தான் இருக்கான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல் எல்லாம் அதை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ் சேனல்ல இந்த ஊழல் பண்ண விஷயத்தையே மறந்துடுறாங்க. அந்த நியூஸை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஊழல் பண்ணீங்கன்னு சொன்னா மக்களே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இந்த விஷயம் சுத்தமா மக்கள் கிட்ட போலன்ற மாதிரிலாம் பொலிட்டீஷியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அருணோட ஃப்ரெண்டு கோர்ட் வாசல்ல வெயிட் பண்றாரு பாத்தீங்களா, இப்பதான் நியூஸ் மூலியமா அருண் காயப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்தோன்னா சோகமா இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. டாக்டரும் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கான், ஆனா பொழைச்சிருவான்னு சொல்லிட்டு இவனை பேசாம சாவடிச்சிட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவன் பொழைச்சா கூட இவனுக்கு ஒரு அமௌண்ட் தரணும், அதே மாதிரி கேஸ் கீஸ்ன்னு அலையணும்ல, இவன் இறந்து போயிட்டானா ஈஸியா முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கடைசியில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவும் நியூஸ் மூலியமா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் லாயர் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க தப்பான முடிவு எடுத்திருந்தீங்கன்னா உங்க பையன் நேரத்துக்கு இறந்து போயிருப்பான், நல்ல வேலை சரியான முடிவை தான் எடுத்தீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அப்பவும் பேசிட்டு காலை கட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் டாக்டர் வெளியே வராரு. சாரி, என்னால காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவங்க டாக்டரை கரெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப டாக்டர் மீடியாக்கள் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. காயம் அதிகமா பட்டதுனால தான் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நபர் இறந்தே போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாடியை ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க.
ஃப்ரெண்டுக்கு தான் நடந்த விஷயம்லாம் தெரியும்ல, அந்த பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னியடா, இப்படி இறந்து போயிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப லாயரை நமக்கு காட்டுறாங்க. நிறைய காசை வச்சிருக்காருல, ஒரு விலை மாதிரி லேடிக்கு கால் பண்ணிட்டாரு. அவங்களும் என்ன இப்பெல்லாம் என்ன கூப்பிடுறதே இல்லைன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்ப என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நம்ம இந்த நாள் மீட் பண்ணி சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் லேடி அடுத்த லெவலுக்கு போகணுன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பொலிட்டீஷியனுக்கு கால் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே 25 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் லேடியும் வக்கீலும் சேர்ந்த மாதிரி தானே அவனை சாவடிச்சாங்க. அது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு போல. என்கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்கு, கண்டிப்பா உங்க 2 பேருக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் மிரட்டுறான். அது யாருன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சீக்கிரமா அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும், இல்ல நமக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அருண் கூட செல்லுல ஒரு நபர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அடிச்சு விசாரிக்கிறாங்க. மேடம் சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, நான் இங்கேயே தானே இருக்கேன், யார்கிட்ட சொல்லியிருக்க முடியும்னு கேட்கிறான். இவன் பண்ணல அப்படின்றத இன்ஸ்பெக்டர் லேடி புரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் ஒரு வேலை பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட லாயர் பேசுறாரு. நான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண போறேன்னு டாக்டர் கேட்கிறாரு. சீக்கிரமா எனக்கு பேசின காசை தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அருணோட ஃப்ரெண்டா ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் ஹீரோவோட அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இங்கதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அருண் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த சமயம் ரூம்ல வச்சே இவங்க 2 பேருமே பேசியிருப்பாங்க. இவனை சாவடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு பிளான் இருக்கு, அந்த பிசினஸ் மேன் பையன் பண்ணதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு அந்த பிசினஸ் மேனை மிரட்டுவோம், உங்க பையனை திரும்பி லாக் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் நீங்களும் சொல்லுங்க, மிரட்டினா அவர் இன்னும் காசு தருவாரு, இது மூலியமா இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உன்னை காட்டுறாங்க. இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் அருண் ரெக்கார்ட் பண்ணிருப்பான். இவன் ரெக்கார்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுறான். காசுக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல டாக்டரும் இவரை பாக்குற மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. வந்த டாக்டர் இருக்காருல்ல, ஒரு ஊசியை போட்டு இவரை சாவடிச்சிடுறாரு. இது எல்லாம் வீடியோவா இந்த பையன் கிட்ட இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோவோட அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். என்னையே ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களா, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்பா பயங்கரமா அவங்க 2 பேரையும் மிரட்டி மிரட்டி டார்ச்சர்லாம் பண்ணிருப்பாரு. இந்த மிரட்டலை பார்த்து இன்ஸ்பெக்டர் லேடி பயந்துருவாங்க. அந்த காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல காசை வச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த நபர் இருக்கார்ல, அந்த விலை மது கூட ஒன்னா இருக்காரு. அது தெரிஞ்சு நிறைய ரவுடிங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் ஒன்னா இருக்கிறத வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா அந்த காசை தா அப்படின்ற மாதிரி மிரட்டி அவர்கிட்ட இருந்து காசை வாங்கிடுறாங்க. இப்ப அந்த வீடியோ நெட்ல வந்தா இவரோட பேர் போயிடும்ல, அதை நினைச்சு இவரும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆட்களும் கலெக்ட் பண்ண காசை அப்பா கிட்ட கொண்டு வந்து தந்துடுறாங்க. அப்பாவும் அவங்களுக்கான காசை மட்டும் அவங்க கிட்ட தந்துடுறாரு. இவரோட பையன் பண்ண தப்புக்காக தானே அருண் உள்ள போற மாதிரி ஆச்சு. அருண் இறந்து போனதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம், இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட தந்திருப்பாரு. இந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, இது அருணுக்கு சேர வேண்டிய காசு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் காசு எடுத்துட்டு வந்து தராரு. எங்க பையனே போயிட்டான், இந்த காசை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி லாயரும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது. கிடைச்ச காசு போயிடுச்சுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. பிரியாவோட அப்பாக்கு நடந்த எதுவுமே தெரியாது இல்ல, ஹீரோ தனிப்பட்ட முறையில பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த மாதிரி தான் நடந்தது, என் மேலதான் தப்பு இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நடந்தது நடந்து போயிருச்சு, இதுக்கப்புறமா தான் அந்த ட்ரக் எல்லாம் விட்டுரு, நீயாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. வீட்டுல இருக்கும் போது இவரும் சிகரெட் பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த ட்ரக்னால தானே அவங்களை இழந்தாரு, அதனால இதுக்கப்புறம் இந்த ட்ரக் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா நம்ம ஒரு ரீஹாப் சென்டர் ஆரம்பிக்கணும், முடியாதவங்கள அந்த இடத்துல சேர்த்து நம்ம ஃப்ரீயாவே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தரணும், அதை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பா இருக்கார்ல, நீ தப்பு பண்ணும் போதே உன்னை காப்பாத்துறதுக்காக துணையா இருந்தேன், இப்ப நல்லது பண்ணணும்னு சொல்ற, நான் எப்படா துணை இல்லாம இருப்பேன், கண்டிப்பா நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.